அப்படியா? பெருசு இதான். இல்லை 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 இது பெருசுலாம் வரும். ஓய் என்ன இப்படி இருக்க? அப்படியா? ஓய் இந்த நேச்சர் ஸ்பாட்டில் பயங்கரமாக இருக்க நீ. ஓ ப்ரோ வேற லெவலில் இருக்கு ப்ரோ இது. அதான் யாரா மாதிரி இருக்கு பாரு இந்த இடம். ஏய் யாரா நீ? ஓய் அங்கே 2 பார்த்தோம். இங்கே ஒருத்தன் இருக்கான். இவன் கொஞ்சம் டெரரான். ரொம்ப உள்ளே போகக்கூடாதுன்றாங்க. அடி வேற பட்டிருக்கு போல். சண்டை போட்டு வச்சுருக்காங்க. ஓய் என்ன பண்ணுற? தலைவன் போஸ் கொடுக்குறான். பயங்கரமாக டான்ஸ் ஆடுறான், போஸ் கொடுக்குறான். பாருங்க தும்பிக்காயை தூக்கி காட்டுறான். வேற லெவலுங்க. ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க போல. குட் பாய். மழையில் வச்சுருக்காங்க. அதான் பாருங்களேன் அப்படியே காட்டுக்கு நடுவில் ஜாலியாக ஏதோ. பாய்டா கண்ணா. பாய் பாய் சொல்லு. பாய் சொல்லுங்க. ஓகே பாய். சொல்லுங்கண்ணா. எங்கண்ணா கூட்டின்னு வந்து விட்டுக்கிறாங்க இப்போ ஆட்டோலேருந்து? மடாரி பீச் பார்த்து சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள் இன்ட்ரடக்ஷன். நம்ம இப்போ மடாரி பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பீச் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன ஸ்பெஷல்னு சொன்னார் அவர்? இங்கே தென்னை மரம்லாம் இருக்குது. இங்கே தென்னை மரம் வளர்ந்துருக்கு அவ்வளோதான். பீச் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே பிளாக் சாயில் இல்லாத மாதிரி இருக்குது. ஆமாம் இங்கே கொஞ்சம் சாயில் டிஃப்ரென்ஸ் இருக்கே. தண்ணி இல்லை தண்ணி அது தண்ணியும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய இல்லை இங்கே. அப்படியா? அதெல்லாம் கம்மியாக இருக்குது. சன்பாத் இல்லை, இது கயாக்கிங்க்குன்னு நினைக்கிறேன். அப்படியே படுத்துக்கலாம் கூட. ஆளுக்கு ஒன்று சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் படத்துலாம் வராது. ஆமாம் ஆமாம். சூப்பர் சூப்பர். அந்த பீச் தான் நம்ம ஏற்கனவே பீச் பார்த்துட்டோம். ஆனால் இது வந்து லோக்கல்ஸ் பீச். இது வந்து மெரினா பீச் மாதிரி எல்லாரும் வருவாங்க. அது ஈசிஆர் பீச் மாதிரி. அங்கே நம்ம மட்டும்தான் இருப்போம். இது வந்து ஆமாம் இது டூரிஸ்ட் ஸ்பாட் வர பீச்சு. நம்ம ஆட்டோக்காரனை கூப்பிட்டு வந்துக்கிறாரு. நாயெலாம் என்ன ஒரே மாதிரி தான் இருக்குது. நாயெலாம் நாய் மாதிரியே இருக்குன்றீங்க. இன்னும் தெரியல போல. சாப்பிட்டது இருக்கு. கீழே பள்ளம் ஊந்துட போறீங்க. பாருங்களேன் லோக்கல்ஸ் வந்து ஸ்பீக்கர்லாம் எடுத்துகிட்டு வந்து டான்ஸ் போட்டு ஆடி ஸ்பீக்கர் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க டான்ஸ். ஒரு மாதிரி நல்ல ஃபீல் இருக்குது. இது வந்து ரெகுலரான பீச். என்ன அலை கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் கடல் சீற்றம் அப்படியே தான் இருக்குது. நுரையும் அப்படி தான் இருக்குது. சத்யா அதுக்குள்ளே நுரை கம்மியாக இருக்குன்ட்டார். எப்படி அவருக்கு நுரைக்கிறதுலாம் தெரியுதுன்னு தெரில. வைப் பண்ணுறாங்க. சத்யா ப்ரோ ஆடுறீங்களா? இல்லை ப்ரோ, வீடியோ எடுக்கிறேன் சுற்றி சுற்றி. வேணாம் ப்ரோ. பண்ணுங்க ஒரு கிஸ் பண்ணுங்க ப்ரோ. நீங்கள் 2 பேர் அந்த
ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பாடுங்கண்ணா, ஒரு பாட்டு பாடுவீங்க. எனக்கு படிக்காத அது அண்ணன் பறந்தாலும் மாறி பிரிந்தாலும் கூடு என்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக இது கஜரா வந்து நமக்கு போயிடுச்சு. சிவா ப்ரோ, ஹட்டில் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஹட்டில் சர்வீஸ் இல்லையா, அதனால் அந்த ஹோட்டலில் என்ன நடந்தது? இது நாங்கள் இப்போ வந்து மலபார் பிளாசா ஹோட்டல் சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ அங்கே அந்த ஹோட்டலில் என்ன நடந்தது அதை சொல்ல. அந்த ஹோட்டல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இறங்கணுமே. பார்த்தோம். அந்த டோடி ஷாப்பில் என்ன ஆச்சுன்னா ரைஸ் இல்லாதனால ரைஸ் இருந்தது, கேரளா ரைஸ் கேரளா ரைஸ் குண்டு குண்டா இருக்கிறதுனால அவர் குண்டு குண்டா இருந்தா பிடிக்காது, நீட்டா இருந்தா தான் பிடிக்கும். எல்லாருக்கும் நீட்டா இருந்தா தான் பிடிக்கும். அதனால தான் அது வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம வந்து இப்போ மலபார் பிளாசாக்கு வந்திருக்கோம். போய் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சிக்கன் கிள்ளி பிரியாணி, சிக்கன் ஒன்றும் இல்லை, சிக்கன் வைக்கிறது சிக்கன் ஒன்லி ஃபிஷ். இது மாதிரி ப்ரோ ரைஸ் போட்டுப்பீங்களா? இங்கே மாதிரி போட்டுப்பீங்களா? இங்கே மாதிரி அது சத்யாக்கா? இவங்க அது யார் போட்டு, நீங்கள் போட்டு போடுறீங்களா? அவர் வச்சுக்கிறாரு. ஸோ காய் சாப்பிட்டு முடிச்சாச்சு, பில் பே பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். என்னண்ணா ஃபுட் எப்படி இருந்தது? நல்லா இருக்கா? நல்லா இருந்ததுப்பா, அருமையாக இருந்தது. ஓகே ரைஸை போகலாம். விட ஆ இந்த துவையல் ஒன்று கொடுத்தாங்க, தேங்காய் தென்னாங்குடின்னு ஒரு இறாவோட அதை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. கோவக்காய் பொரியல், பச்சடி அருமையாக இருக்கும். நம்ம வந்து லைட் ஹவுஸ் வந்து போய் பார்க்க போகிறோம். ஆனால் அது திறந்துருக்குமா தெரில, மேலே போய் பார்க்குறதுக்கு. திறந்துருந்துச்சுன்னா மேலே போய் லைட் ஹவுஸ் பார்த்துட்டு அப்படியே ஸ்டேஷன் போக வேண்டியது தான். ட்ரெயின் 3:30க்கு கிளம்பிடுவோம். சரி மகேந்திரண்ணா, ரொம்ப தூரம் வாங்க முன்னாடி வாங்க. முன்னாடி வர முடியாது, அவ்வளோதான். என்ன? பேட்டரி டவுனு. சரி, இப்போ நம்ம ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். இதாச்சு நாள் முடிய போகுது. இப்போ போனால் ட்ரெயின் ஏற போகிறோம், அவ்வளோதான். இப்போ உங்கள் ட்ரிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிறப்பாக இது இந்த விஷயம் தான்ப்பா செம்மையாக இருந்தது இந்த ட்ரிப்பில் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு அந்த 1 மணி நேரம் அந்த போட்டி போனோம். இப்படி வாடா. எனக்கு பிடிச்சி. அதுதான் உங்களுக்கு ஒரு செம்ம புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதேமாரி நண்பர் புதுசாக நம்ம குரூப்பில் என் குரூப்பில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப் வராது, நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த நம்பர் நல்லா கோஆப்ரேட் பண்ணாரா? என்ன பண்ணீங்க? இந்த நண்பரே இந்த நண்பரை பற்றி சொல்லலையே. எனக்கு அவர் வெட்டிங் ஆர்டர்லாம், அதனால நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமாம், நண்பர் அவன் சிறந்த ஒரு நண்பர். தம்பி அவர் தான் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமே. வந்து ஆ. டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஆமா. சொல்லுங்க. குட் ஃப்ரெண்டுன்ட்டு அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? குட் ஃப்ரெண்டு நான் வார்த்தைகள் இல்லை, எண்ணில் அடங்கா. எண்ணில் அடங்கா. எண்ணில் அடங்காவா? எண்ணில் அடங்கா மெமரிஸ். சரி சத்யா, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. போட் ஹவுஸ் பிடிச்சிருந்துச்சு. ஒரு முதல் விஷயம்னு சொல்லணும்னா அந்த போட் ஹவுஸ் தான். போட் ஹவுஸ் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து ஆடியோ வாங்கப்பா, கிட்ட வாப்பா, ஆடியோ கிட்ட வாப்பா. அடுத்தது பீச்சு. பீச்சு அப்புறமா தான் வந்து நம்ம அந்த ஏனை பார்த்தோம்ல, ஆமாம் ஆமாம், அந்த பிளேசஸ் எல்லாமே வந்து சுற்றில நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ லைட் ஹவுஸ் பார்க்க போகிறது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல.
அதெல்லாம் விடுங்க பெஸ்ட்டாக ஒன்று டக்குன்னு Best சொல்லியா வந்து எனக்கு சாப்பாடும் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு எல்லாமே சரி சாப்பிட்ட வரைக்கும். சரி சரி மோர் பற்றி சொல்லுங்க. நம்ம குடிச்ச மோர் தானே, கடைசியாக நாங்கள் குடிச்ச மோர் அது வேற லெவல் டேஸ்ட். சரி நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, உங்களுக்கு இந்த ட்ரிப்பில் வந்து த பெஸ்ட் அப்படின்னா எது? நான் ஆக்சுவலாக 7 இயர்ஸ்க்கு அப்புறம் கோவாக்கு அப்புறம் இந்த ட்ரிப்பு தான் வந்து அது பக்கம் போகாதீங்க, ஒரு ட்ரிப்பாக நான் வந்திருக்குது. பட் பார்த்து ரியலாகவே நல்லா இருக்குது. கிளைமேட்டுக்கும் அந்த போட் ஹவுஸ்லேருந்து நம்ம இது பண்ண அந்த புள்ளி சூப்பர். போட் ஹவுஸ் தான். ஆனால் போட் ஹவுஸ் தான் உண்மையாலுமே ஆலப்பியில் வந்து போட் ஹவுஸ் தான் ஒர்த்து. போட் ஹவுஸ் தாங்க, அதுதான் ஒரு அதுக்கப்புறம் கடைசியா இந்த யானை பார்த்த யானை வந்து நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட் அந்த ஆள் கூட்டு சொன்ன மாதிரி தான் அந்த ஊருக்குள்ளெல்லாம் அந்த சின்ன படகு சவாரி போனது அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. அது அவங்கெல்லாம் வந்து அதை டெய்லியும் வாழ்றாங்கன்னும் போது ரொம்ப பொறாமையாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஆனால் டெய்லியும் நம்மளால் அதை வாழ முடியாது. அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, வாழணும்னா வாழலாம். அது அவங்க போட்டில் போகிறாங்க, போட்டில் போக முடியல, சரி வாடா வண்டியில் போகலாம் அப்படி இருப்பாங்க போல். அது வேற லெவல் வந்து போட் ஹவுஸ் தான். போட் ஹவுஸ் தான். போட் ஹவுஸ் அப்புறம் அந்த சின்ன படகு சவாரி, அதுக்கப்புறமேட்டு இது இந்த யானையை கடைசியா பார்த்தோம் பாருங்க, ஒரு பிரம்மாண்டம், ஒரு வைல்டே அப்படியே கொண்டு வந்து கண்ணில் காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த போட் சவாரியில வந்து ஈகிள்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி அது அந்த ஃபிஷ் எல்லாம் எடுக்கிற ஒரு லைவா பார்க்க, அதாவது நம்ம என்னதான் எடுத்துன்னு வந்து இந்த அதுலயே காமிச்சா வந்து பார்க்கணும், அது பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நான் இந்த பீச்சை பார்க்குறேன்னா அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வேற, உங்களுக்கு படம் பிடிச்சி அதை எடுக்கிறது வேற. இருக்கிற பீச் மணல்லாம் கருப்பாக பாருங்க. அதை விட ஆனால் உண்மையாக சொன்னால் ஃபஸ்ட்டு எக்ஸைட் பண்ணது இந்த பீச் தான். வந்த உடனே ஃபஸ்ட்டு எக்ஸைட் பண்ணது இந்த பீச். மழை. ஆமாம், முதல்ல காதல் மழை பார்க்குறது. நம்ம வந்து இப்போது லைட் ஹவுஸில் இருக்கோம், உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே போவோமா ஆலப்பி லைட் ஹவுஸ்க்குள்ளே. தலையிடுச்சு. ஒரு ஸ்பாட். ஓகே, நல்லா இருக்கு. கால் வலிக்குது. கால் வலிக்குது. கொஞ்ச நாளாக சுத்தமாக ஃபிட்னஸ் இல்லைங்க, அதனால் நாக்கு தள்ளுது. இங்கே பாருங்க, இன்வெர்ட்ரு, ஜென்ரேட்ரு. என்னண்ணா இன்னும் எவ்வளோண்ணா இருக்கு? என்னண்ணா மூச்சு ஆகுதா? ஆ வந்துட்டேன். ஐயோ, உக்காந்த இடத்துல வேறு ஊற்றனா இப்போ நடந்து வந்து இது நான் தொடையும் இந்த காஃபி மசாலும் பயங்கரமா குடிச்சு ஆரம்பிச்சா அவசர அவசரமா ஏறணும். இல்ல படியே கொஞ்சம் லென்த் ஆகுது. இங்க பாருங்க, அழகா இப்படி வந்தா இங்க ஒரு டோர் இருக்கு, அதை திறந்து வெளியே போனா வியூ கிடைக்குது. அவ்வளோதாங்க, இதுக்கு தெரியாம அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கோம் நாங்கள்.
ஸோ இப்போ நம்ம லைட் ஹவுஸோட மேலே இருக்கோம். நல்லா இருக்குது. ரொம்ப நம்மளோட சென்னையில் இருக்க மெரினாவோட லைட் ஹவுஸ் மாதிரி கிடையாது. பட் ஆனால் அதை விட கொஞ்சம் சின்னது. பட் இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து அந்த ஆலப்பியோட நேச்சர் வந்து வேறு லெவலில் தெரியுது. காலியாக இருக்குது, யாருமே இல்லை, க்ரௌடு இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் மேலே. ஒரு 2 பேர் வந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. அப்புறம் ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே போக வேண்டியதுதான். ஓகே, பாய் ஆலப்பி பீச், ஆலப்பி பேக் வாட்டர்ஸ், ஆலப்பி டூரிஸ்ட். பேக் எடுத்துக்கப்பா, திரும்பி ஏற வேணாம். அந்த அக்கா கிட்ட சொல்லி எடுத்துன்னு வந்து அக்கா அவங்க வேலையை பார்ப்பாங்களா, நம்ம வேலையை பார்ப்போம். ஐயோ இறங்குங்கண்ணா. ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு இது இருக்குது கீழே போட்டு விட்டா சொர்ன்னு வந்துடும். ஆமாம், ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு. மேலேருந்து கீழே போட்டு வச்சுக்க கேமரா பேக, சல்லுன்னு கீழே வந்து டெலிவரி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஆளுங்க கூட வந்தால் நம்ம என்ன வ்ளாக் பண்ணுறது. ஓகே வா, சுற்றி இறங்கியாச்சு. ஆமாம்ல, அதே கேரளாவில் அட்டைப்பூச்சி ஃபேமஸ்ஸு, அதனால் அதை ஒரு டினோட் பண்ணுற மாதிரி சரியா இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க. சாப்பாடு சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஜீரணம் ஆகிடும். ஆமாம், இப்போ உடனே பசிக்குதுன்னு வாங்க நம்ம ஆளுங்க, அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டைம் மிஸ் பண்ணிட்டு பாய் பாய் லைட் ஹவுஸ், see you soon. நில்லுங்கண்ணா, லைட்டாக அந்த கொம்பில் மட்டும் கை வைங்க, தும்பிக்கையில் கை வைங்க. இல்லைண்ணா, அது 2 தும்பி கை எப்படி 2 கையில் பிடிங்க, 2 கையில். ஆ நல்லா இருக்கும்ண்ணா ப்ரோ. 2 கையை இப்படி தும்பி கையில் பிடிக்கிற மாதிரி வச்சா நல்லா இருக்கும்ல. சரி ஓகே, ஸ்டேஷனில் இருக்கோம். ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆவடியில் இறங்கிடுறாரு. ஸோ நைட்டு சமத்த ஜேர்னி, சீக்கிரமாக வந்துட்டோம். ஸோ இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் சென்னை சென்ட்ரல் போயிடலாம். சென்னை சென்ட்ரலுக்குள்ளே ட்ரெயின் போயிட்டுருக்கு. சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு. அது அப்போ கேட்க வேண்டியதானே, இப்போ வந்து கேட்குறீங்க? கண்டிக்கவே இல்லை, அட்வைஸ் பண்ணுறாரு, திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. பக்கத்தில் வந்து நிற்கலாம். அது எப்படி பேசாம பேசுறீங்கல்ல, அந்த பேர் நம்ம அவங்க ஆட்டோல ஜெனிஃபர் பேசுறீங்கல்ல, சொல்லுங்க. அது கேட்கறதுக்கே 10 நிமிஷமா பேசுறீங்க. ஓகே, சத்யாவுக்கு ட்ராவல் ஒத்துக்கலைங்க, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ காஃபி குடிச்சிட்டு மெட்ரோ பிடிச்சி
கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடுலேருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போக வேண்டியது தான். அவ்வளோதான். நான் ஏர்போர்ட் போவேன். இவருக்கு அடுத்து உடனே ஃப்ளைட் இருக்கு. ஆமாம், ஸோ ஏர்போர்ட் போயிடுவார். நாங்கள் வந்து கோயம்பேடுலேயே இறங்கிடுவோம். இன்வைட் பண்ணிடுறாரு. வெளியே நீங்கள் பேசிட்டு போங்கன்றது. வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட் போயிருங்க. எவ்வளோ அசிங்கமாக வாங்க மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வாங்க. பிரியாணி வேணும் அவ்வளோதானே. பக்கத்துலேயே ஹோட்டல் என்ன சொல்லுங்கள், அந்த ஹோட்டல் வந்துட்டு நான் அந்த டைம் வந்து சொல்லணும். நீங்கள் ஆஃபீஸ் வாங்க, ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் வாங்க. ஆஃபீஸ் வாங்க, நான் வாங்கி வச்சுருவேன். அங்கேருந்து உங்களுக்கு பார்சல் கொடுத்துட்றேன். வெளில உட்காந்து சாப்பிட்ணும். அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ள. அது எப்படி ப்ரோ? வேணாம் வேணாம். ஆனால் கையேந்தி பவுனில் சாப்பிட ஹோட்டலில் செக் பண்ணி கையேந்தி ரோல் அப்படி ஓகே. ஆனால் அவர் அப்படி தான் உங்களை நடத்துவாருன்னு சொல்கிறாரு. அப்போ வேண்டாம். நமக்கு வந்து டீசென்சி முக்கியம். ஒரு ப்ரிஸ்டீஜ் வரும் சார். சத்யா ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் என்ன சொல்லலாம், நெக்ஸ்ட் டே நான் வரேன், நம்ம மீட் பண்ணலாம், சாப்பிட்லாம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அங்கேயே வாங்க, நான் உங்களுக்கு பார்சல் வாங்கி வச்சு தரேன்னா என்ன ப்ரோ அர்த்தம்? எங்கே உக்காந்து சாப்பிடுவோம் நாங்கள்? பிரியாணி கையில் வந்துச்சுன்னா உடனே சாப்பிட்ணுன்னு தானே ப்ரோ தோணும். நான் வரேன் உங்களுக்கு. அங்கே உள்ளே வாங்க, மெயின் என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். நம்ம பார்க்கில் உட்காந்து சாப்பிடலாம். வாங்க சீக்கிரமா. ப்ரோ சென்ட்ரலுக்கு பாய் பாய் சொல்கிறேங்க ப்ரோ. என்ன இப்படி சொல்கிறீங்க? அவ்வளோதான். இப்போ வந்து வந்திருக்கோம்ல நம்ம, இதுக்கப்புறம் சென்ட்ரல் வரமாட்டோம், வீட்டுக்கு போயிடுவோம். சென்ட்ரல் இதுக்கு என்னடா இதெல்லாம்? 2 2s 4 தான். 2 + 2 4 தான். இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். அதுதான் காலியாக இருக்கும். அது இந்த மாதிரி காலையில் காலியாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். வீடியோ எடுக்க, vlog எடுக்கலாம். கோயம்பேடு போகிறோம். விங்கோ இது போகுதா? அது கிடையாது, கீழே போகணும். கோயம்பேடு மெட்ரோ வந்தாச்சு. இப்போது கேப் போட்டிருக்கு. ஸோ கேப் வச்சு வீட்டுக்கு போயிட்டே வந்துட்டார். கேப் வரல.